ஃபாஸ்டிங் இருந்தால் நீங்கள் உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான உயிரினம் தான். நல்லா சாப்பிட்ட ஒரு சிங்கம் ஆபத்தானதா, இல்லை 4 நாள் சாப்பிடாத ஒரு சிங்கம் ஆபத்தானதா, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்டிங் இருந்தால் நீங்கள் உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான ஒரு இதாவீங்க. ஏன்னா பசியோடு இருக்கும்போது நம்ம உண்மையான நேச்சர் வெளியே வரும். ஸோ ஹியூமன் பீங்ஸுக்கு 2 கோல் தான். ஒன்று ஈட், இன்னொன்று ஃபக். அது ரெண்டையும் நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணும்போது நீங்கள் உண்மையிலே ரொம்ப டேஞ்சரஸான உயிரினமாக தான் ஆவீங்க. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், நீங்கள் மச் மோர் ஸ்பிரிச்சுவலாக இதாவீங்க, ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக ஃபீல் ஆவீங்க. அது ஒரு ரீசன். சரி, நான் ஃபஸ்ட்டு நேச்சரோட பக்கத்துலேருந்தே வரேன். ஒரு உயிரினம் சாப்பிடாமல் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேச்சர் வந்து அதை கை விட்டுறோன்னா நீ சாப்பிடல அப்படி இறந்து போனால் இல்லை, அது அடுத்த சாப்பாடை வேட்டையாத இதுக்கான ஃபுல் எனர்ஜியும் அது கொடுக்கும். ஸோ அந்த பக்கம் வந்து யோசிச்சு பாருங்கள். அடுத்த மீளை வேட்டையாடுறதுக்கு எனர்ஜி இருந்தால் தானே நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஃபாஸ்டிங் வந்து உங்களை உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சனாக மாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் டேஞ்சராக போய் எல்லோரையும் அடித்து கொல்லணும் அப்படின்னு இல்லை. ஸோ உங்களோட மச் மோர் பொட்டென்ஷியல் அதை வெளியே கொண்டு வரும். ஸோ வேறு என்ன ரீசன்? உங்கள் பிரெயின் ஃபாக், உங்கள் மைண்டு, உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் ரொம்ப க்ளீனாக ஃபீல் ஆகும். நான் நேற்று நைட்டு 9 o'clock போல் சாப்பிட்ருப்பேன். 9 அந்த டைமில். இப்போ டைம் 2 o'clock. அடுத்த நாள் 2 o'clock ஆச்சு. நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடல. நான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் இது கொஞ்ச நாள் ஆச்சு ஃபாஸ்டிங் இருந்து. ஸோ ஹியூமன் ரிட்டன்ஷன் அப்படி தான். நீங்கள் வந்து எல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு உயிரினம், எல்லாத்துக்கூடையும் மேட் பண்ணுது. அது ரொம்ப ஆபத்தானது இல்லை. மேட்டிங்கே இல்லாமல் ஒரு சீமனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம், அதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நேச்சர் அதுக்கு இன்னும் பவர் கொடுக்கும். இன்னும் போய் இது பண்ணு, உனக்கு டெஸ்டாஸ்டரோனை நீ உள்ளே வச்சுருக்க, எதனால் உன மேட் பண்ண முடியலையா, இன்னும் அதிகப்படுத்துவோம். சீமனியாக உள்ளே இருக்குது, வெளியே போகணும். அதனால் வெளியே போகணும்ல, இன்னும் ஆர்கானிசத்தை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அது இன்னும் எனர்ஜி கொடுக்கும், உங்களை பூஸ்டப் பண்ணும், உங்களை நல்லா, அதாவது உங்கள் டெஸ்டாஸ்டரோன்லேருந்து எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த வீடியோவோட இன்னொரு பேர் நான் வைக்கலான் இருக்கேன், சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா விரதம் இருக்கிறது, ஃபாஸ்ட்னா சீக்கிரம். ஸோ நான் அந்த ஆங்கிள்லேருந்தே வரேன். நான் வந்து உங்களுக்கு பிரெயின் ஃப்ராகெல்லாம் கிளியர் ஆகிரும். உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஃபுல் ஸ்டொமக் டசன்ட் லைக் டு திங்க். ஸோ வயிறு ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு, அது நீங்கள் அதை கான்டம்ப்ளேட் பண்ணி பார்த்தா தெரியும். யோசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. எம்டியாக இருக்கும்போது தான் அவங்க மனசு அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் ஆகும். எப்போவுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த உயிரினம் என்ன இது பட்னியோடு இருக்கும்போது தான், பட்னி இல்லை, ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் டீப்பராக ஒரு இமேஜ் கூட உண்டு. அதாவது ஒருத்தன் சாப்பிட்றான், அவன் கொஞ்சம் காடு கூட கனெக்ட் ஆகிருக்கான். ஒருத்தன் கம்மியாக சாப்பிட்றான், அவன் இன்னும் கொஞ்சம் அந்த லைட்டு காடு கூட கனெக்ட் ஆகுது. ஒருத்தன் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றான், அவன் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கான். ஒருத்தன் சாப்பிடாமலே இருக்கான், ஃபுல்லாக காடாகவே அவனாக மாறிடுறான். ஸோ காட்னா அதுக்கு நம்ம காடோட ஒரு பார்ட், அந்த ஆங்கிள்லேருந்து வரேன். ஸோ ஃபாஸ்டிங் வந்து உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும் இல்லை, உங்கள் பாடியிலே உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். தேவையில்லாத கங்கெல்லாம் கிளியர் ஆகிரும். 72 hours உங்களுக்கு ஸ்டெம் செல்ஸ், அதாவது இப்போ உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்குன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நாய்கள்லாம் அடிபட்டுச்சுன்னா அது என்ன தெரியுமா பண்ணும்? பட்னி இருக்கும். ஃபாஸ்டிங், ஏன்னா ஃபாஸ்டிங் வந்து அவ்வளோ ரீஜெனரேட்டிவான ஒரு ஹீலிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதான் காலங்காலமாக எல்லா மதத்துலேயும் எல்லா இதுலேயும் ஃபாஸ்டிங்கை பற்றி, முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. ஸோ ஃபாஸ்டிங் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜஸ்ட் இருந்து பாருங்கள், ஒரு நாள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் தெரியும். எப்படியெல்லாம் இருக்கலாம். 8 hour விண்டோவில் சாப்பிட்லாம். அதாவது இப்போ நான் காலைல 10 மணிக்கு சாப்பிட்றேன்னா டு ஈவினிங் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். ஸோ இது 8 hour 8 மணிக்கூருக்குள்ளே நான் சாப்பிட்ற விண்டோனா அந்த நிலைப்பட்ட நேரம். அப்படி பண்ணலாம். இல்லாட்டி இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, நேற்று ஃப்ரைடே இல்லைனா சண்டே நைட் தான் சாப்பிடுவேன். இப்படி 2 hours இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப குட்டாக ஃபீல் ஆகுது. 2 நாள் ஃபுல்லாக ஒன்றும் சாப்பிடாமல் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக. நான் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்காண்டி இருக்கேன். ஆனால் அவங்க மற்றவங்க பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணதுக்கும் நீங்கள் இப்படி பண்ணலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் உங்கள் பொட்டன்ஷியல். எனக்கு அதை விட பேசிக்காக சொல்ல தெரியல. இதுவும் ஹியூமன் ரிட்டன்ஷனே நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு பயப்பட வேண்டிய ஒரு டேஞ்சரான ஒரு ஆள். ஏன்னா உங்கள் எதையும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிங்கன்னா எதை உங்கள் கட்டுப்பாட்டில் உங்களால் வைக்க முடியாது. அப்படி யோசிச்சு பாருங்கள். ஸோ வேறு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக, எமோஷ்னலாக நல்லா ஃபீல் ஆகணுன்னா ஒரு வாட்டி ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம். பாடியில் ஸ்டெம் செல்ஸ் உருவாகும். மைண்டு, பிரெயின் ஃபாகெல்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா ஃப்ராகுனே வருது, கிளியர் ஆகும். உங்கள் ஸ்கின் பிரைட் ஆகும். ஃபேஸில் இருக்க பஃபினஸ் எல்லாம் போகும். லீன் மசில்லாம் நல்லா கொஞ்சம் தெரியும். நான் இன்னும் பல்க் பண்ணும்பா, 74 kg ஆகும். ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்டிங்கில் என்னெல்லாம் பண்ணலாம்? தண்ணி குடிக்கலாம், சிலரும் பிளாக் காஃபி குடிக்கலாம். நான் காலைல ஒரு பிளாக் காஃபி மட்டும் குடித்தேன்.
ஆனால் இன்னும் பெட்டராக போனால் வெறும் தண்ணி கொஞ்சம் சால்ட், அது பிங்க் ஹிமாலயன் சால்ட்னா ஈவன் பெட்ரு. ஏன்னா நம்ம சால்ட்லலாம் ஹெவி மெட்டல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து உங்கள் லைஃப் எங்கேயும் போகலாம் அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்கள். அப்போ உங்கள் மைண்ட் எவ்வளோ ப்யூராக ஃபீல் ஆகுது, எவ்வளோ டேஞ்சரஸாக எதையும் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ கைஸ் ஓகே, வேறு ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காண்டி இருந்து பாருங்கள். காடு கூட ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். அதாவது நம்மளோட ப்ரைமரி கோல்ஸ் ஈட் அண்ட் ஃபக், அது ரெண்டுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு விலகி இருக்கோமோ அவ்வளோ காடு கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம உயிரோடு தான் இருக்கும், அதனால் ரொம்ப ஈட் பண்ண வேண்டாம், அளவுக்கு ஈட் பண்ணால் போதும். ஃபக்கு ஹியூமன் ஸ்பீஷீஸ் நிறைய வந்தாச்சு, இனி நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம். மற்ற ஸ்பீஷீஸ்க்கெல்லாம் அதை இன்னும் உருவாக்கணும், அதனால தான் அந்த அர்ஜே இருக்குது நமக்குள்ளே. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னென்னா இந்த அனிமல் செல்ஃப்லேருந்து நம்ம ஹையர் செல்ஃபுக்கு போகிறது, அதுக்கு நம்ம இதுலேருந்தெல்லாம் விலகி இருக்கணும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ஓகே கைஸ்.